நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் குறித்த ஒரு விவாதத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். யார் முந்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள், அரசியல் கட்சிகள் நிதியை பெறுவதற்கான விதிமுறைகள் என்ன என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு ஸ்ரீதரன், பாஜகவில் பல தலைவர்கள், ஏற்கனவே உழைத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். RSSல் இருந்து வந்தவர்களைத்தான் முன்னிறுத்துவோம் என்பதெல்லாம் அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய வாதம். இந்த வாதத்தை எல்லாம் தவிர்த்துவிட்டு கிரண் பேடியை முன்னிறுத்துவது என்பதே இவர்கள் அங்கிருந்தே அவர்களுக்கான அச்சம் தொடங்கிவிட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது முதல்ல RSSல இருக்கிறவங்க மட்டும்தான் உதவிக்கு வர முடியும், அவங்கள மட்டும்தான் முன்னிறுத்துவாங்கன்னு சொன்னது இவங்க தான். அதாவது அவங்களுக்கு வசதியாக எது அன்னைக்கு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. இன்றைக்கி RSS முன்னிறுத்தவங்க கிடையாதுன்னு சொல்லும்போது நேற்றுக்கு வந்தவங்களை முன்னிறுத்துறாங்க. ஒரு கட்சிக்கு தெரியும் யாரை முன்னிறுத்துவது, யாரை வேட்பாளராக கொண்டு வரதுன்னு அந்த கட்சிக்கு தெரியும். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, இந்த 7 மாத ஆண்டுகால மத்திய அரசினுடைய சாதனைகளை முன்வைத்து மோடியை முன்வைத்து, ஏன்னா இந்தியா முழுவதும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை மோடியை முன்வைத்து தான் சந்தித்தீர்கள், அதில் வெற்றியும் பெற்றீர்கள். மோடி அலை வீசுகிறது என்று சொன்னீர்கள், அதில் வெற்றியும் பெற்றீர்கள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்பதில் மோடியை முன்னிறுத்தி, பாஜகவினுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி, இந்த 7 மாத ஆண்டுகால மத்திய அரசினுடைய 7 மாத கால மத்திய அரசினுடைய சாதனைகளை முன்னிறுத்தி சந்தித்தால் வெற்றி பெறுவது கடினம் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் செந்தில், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படும். மகாராஷ்டிராவில் சிஎம் கேண்டிடேட் யாருன்னே நாங்கள் சொல்லலை, ஹரியானாவில் சிஎம் கேண்டிடேட் யாருன்னே சொல்லலை. ஆனால் ஒரு சில தொகுதியில் ஒரு சில சட்டமன்றத்தில் இவர் தான் சிஎம் கேண்டிடேட்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். மகாராஷ்டிராவில் இருந்த பிரச்சனை வேறு, அதுதான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கிற பிரச்சனை, அந்த மாநிலத்துக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜி அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ண போறாங்க. எங்களை பொறுத்தவரையில் நரேந்திர மோடி அவருடைய சாதனையோ நரேந்திர மோடியினுடைய மேல மக்கள் இருக்கிற நம்பிக்கையோ யாருக்கும் இந்த இம்மி அளவும் யாரும் குறைச்சி மதிப்பில்லை. அதுதான் உண்மையும் கூட. அவரை முன்னிலைத்து தான் எல்லாம் நடக்குது. ஆனால் அந்த மாநிலத்துக்கு ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் தேர்தலில் நின்று 49 நாளில் புறமுதுகிட்டு ஓடி இருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா 5 வருஷமாக ரெவன்யூவில் இருந்தார், ஓடிட்டார். 3 வருஷமாக IASல இருந்தார், அங்கேருந்து ஓடிட்டார். 49 நாளில் வந்தார், இதை விட்டுட்டு உடனே உத்தரப்பிரதேசத்துக்கு ஓடினார், அங்கேருந்து ஓடி வந்து இப்போ மறுபடியும் டெல்லிக்கு ஓடி வந்துட்டார். ஆகையினால இதெல்லாம் தோல்வியுறுத்தி காட்டுவதற்கு அவர் கூடவே இருந்தாங்க. கிரண் பேடி அவங்க ஒரு முதல் பெண் அதிகாரி, ஒரு சாதனையாளர். 88லிருந்து மக்கள் நலனுக்காக மிகப்பெரிய ஒரு பெண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். 2வது ஒரு காவல் அதிகாரியாக திறம்பட செயல்பட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கல, என்ன தவறு? ஒரு விஷயம், அதாவது அவர்களுடைய இப்போ கிரண் பேடியை முன்னிறுத்துவதால் மட்டுமே கிரண் பேடிக்குன்னு ஒரு பெரிய மாஸ் லீடர் கிரண் பேடிக்காகவே வாக்குகள் விழும் அப்படிங்கிற சூழல் நிச்சயமாக இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் கிரண் பேடியை முன்னிறுத்துவதால் கிரண் பேடிக்காக மட்டுமே பாஜகவிற்கு மக்கள் வாக்களித்து விடுவார்களா? நிச்சயமாக பாஜகவினுடைய கொள்கைகள், அதில் நீங்கள் எதிர்க்கக்கூடிய கொள்கைகளாக இருந்தாலும் அந்த கொள்கைகளுக்காக வாக்களிப்பவர்கள் தான் பாஜகவிற்கு வாக்களிக்க போகிறார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் கிரண் பேடியை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது எந்த விதத்தில் பாஜகவிற்கு ஒரு பெரிய வலிமையும் பலத்தையும் கொடுத்துருன்னு நினைக்கிறீங்க? அது பிஜேபி தன்னை நம்பி தன்னுடைய தன்னம்பிக்கையை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய கொள்கையை, லட்சியங்களை, சாதனைகளை நிறுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சு. வேறு ஏதோ ஒன்று தேவைப்படுது, அதற்காக கிரண் பேடியை விலை கொடுத்து வாங்கி போய் நிறுத்தி வைக்கிறாங்க. ஆனால் நம்ம நண்பர் ஒன்று சொன்னார், அதனால் எனக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. 48 நாளில் முதலமைச்சர் புறமுதுகிட்டு ஓடி போயிட்டார் கெஜ்ரிவால். 13 நாள்ல பிரதமர் இருந்தார், ஓடி போனவர் ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? அது ஆட்சி கலைக்கப்பட்டது. எல்லாம் ஒண்ணுதான், மொட்டை தலையா போனாங்க, எல்லாம் ஒண்ணுதான். அது டிஃபீட் பண்ணப்பட்டது. அப்புறம் கெஜ்ரிவால் வந்து மதிக்க கூடாத தலைவர். ஓடி போனாரு, எல்லாரும் ஓடி போனாரு. ஓடி போனாரு போராட்ட காலத்துல தியாகி ஆட்சி கொடுத்தவர் டெல்லி எல்லாம் ஓடி போனாரு. டெல்லி டெல்லியில் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது ஆம் ஆத்மிக்கு. நீங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்ளவில்லை. ஆனால் அவராகவே என்னால் இதெல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை என்று பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் வாஜ்பாயினுடைய 13 நாட்கள் ஆட்சியில் விலகல் அப்படிங்கிறது 13 நாள் ஆட்சி இது நிக்காதுன்னு தெரிஞ்சு ஏங்க அந்த பதவி போறீங்க? நான் என்ன கேட்க வந்தது வேறு. அதை நான் தெளிவா சொல்லணும். அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த நாட்டுடைய பிரச்சனை இல்லையா? அவரை மட்டும் நீங்க மரியாதை குறைவா சொல்லலாம். ஆனா சுதந்திர போராட்டம் நடக்கிற போது தியாகியை காட்டி கொடுத்தவன் மட்டும் குறை சொல்லக்கூடாதா? எல்லாரும் இந்த நாட்டில் எல்லா குடிமக்களும் ஒரே அளவுக்கு தான் இருக்கு. இவருக்கு மரியாதை கொடுக்கணும், இவருக்கு மரியாதை கொடுக்கணும். அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ்காரர் இல்ல, ஆனால் அவர் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர்.
அவரை பற்றி பேசுகிற போது சொற்களை பயன்படுத்துவது சரியா ரைட். ஆனால் அந்த தேர்தலில், அந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தல், இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில், இதற்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, ஆம் ஆத்மி மிக பிரதானமாக எதிர்த்தது அப்படிங்கிறது காங்கிரஸ் பாஜக இரண்டு. ஆனால் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், நான் முடிச்சிடறேன். ஆனால் அந்த காங்கிரசினுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு எத்தனை நாட்கள் ஆட்சியில் நீடிக்க முடியும்ங்கிறது அவர்களுக்கும் தெரியாமல் தானே ஆதரித்து அவங்க பதவி வந்தாங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அரவிந்த் கெஜ்ரிவால் முடியும் இல்ல இல்ல ஊழலுக்காக துப்பாக்கியை சுட்டு கொண்டுட்டு பிரமோத் மகாஜன் காங்கிரஸா, ஷீலா தீக்ஷித்துக்கு மேல 370 கேமரா பணம் வாங்கல யாரா ஒரு பங்காரு லட்சுமணன் காங்கிரஸா, ஷீலா தீக்ஷித் மேல 370 பக்கம் குற்றப்பத்திரிக்கை போட்டு வந்த உடனே கைது பண்ண சொன்னது யாரு? அதே ஷீலா தீக்ஷித் ஆதரவு பண்ணது யாரு? இல்ல ஒரு என்னன்னா இல்ல நான் சொல்ல வந்த விஷயம் தெளிவா சொல்றேன். அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் போனா நீங்க பதிவு பண்ணுங்க, நீங்க பதிவு பண்ணுங்க, அல்ல நீங்க பதிவு பண்ணுங்க. நான் காங்கிரஸ் ஆதரவு தந்தது, அவர் அதை அப்படி இருந்து ஏன் ராஜினாமா பண்ணார்னா, அவருக்கு எங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கு, ஒரு நேர்மை இருந்துச்சு. ஆதரவு தருகிறேன் என்று சொல்கிற போது கூட மக்கள் மத்தியில நேரடியா போய் கருத்து கேட்டார். கருத்து கேட்டு தன்னை ஆதரித்த, தங்களுக்கு வாக்களித்த அந்த மக்கள் இந்த ஆட்சி கூட்டணி ஆட்சி வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால நான் இருக்கலன்னு சொன்னாரு. இது அவருடைய கொள்கை ரீதியான பிரச்சனை. காங்கிரஸ் கட்சிக்கு பேசுறாரு, ஆம் ஆத்மி திரு ராமையா, இது இன்னொரு கோணத்தில் எடுத்துக்கலாம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலை, டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அங்கே தொடர்ச்சியாக நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள், பல பிரச்சனைகள் நீங்கள் முன்வைத்தீங்க. அண்ணா ஹசாரினுடைய போராட்டம், ஊழலுக்கு எதிரான போக்கு, ஊடகங்களுடைய அதை முன்னிறுத்திய விதம், பல விஷயங்களும் அப்பொழுது ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இன்றைக்கு சூழல் மாறி இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே தொடர்ந்து நடைபெறக்கூடிய பல சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லியிலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், எங்களை கண்டு ஆம் ஆத்மி அச்சப்பட தொடங்கிவிட்டது, அதனால் இவர்கள் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கருத்து அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆம் ஆத்மி பாஜகவை கண்டு, ஏன்னா காங்கிரஸிற்கும் இந்த போட்டிக்குள்ள காங்கிரஸை எங்கேயுமே நீங்களும் கொண்டு வரல, காங்கிரஸை பற்றி நீங்களும் எந்த இடத்துலையும் இந்த போட்டியில் பேசல, ரைட்? இப்போ பேசி அவர் உறுதி ஆட்சிக்கு வருவேங்கிறாரு, நீங்கள் உங்களுடைய விஷயத்தை பேசிட்டு இருக்கிறீங்க, இவர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு. ஈவன் திருச்சி வேலுசாமி அவர்கள் கூட காங்கிரஸ் நிச்சயமாக அங்கே வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்தை இங்கே ஆழமாக இதுவரை பதிவு செய்யவில்லை. யாருமே வெற்றி பெறும் சொல்லும்போது நான் மட்டும் சொல்ல பொய் இல்ல. இல்ல இல்ல, ஏன்னா அவங்க சொல்றாங்க, அவங்களும் சொல்ல, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இருட்ல போறம்போது பாட்டு வர்ற மாதிரி. இந்த ஒரு ஊடகங்களும் சரி நீங்களும் சரி மனதளவிலே ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி விட்டீர்கள். போட்டி அப்படிங்கிறது பாஜகவிற்கும் ஆம் ஆத்மிக்கும் தான் என்பது போன்ற ஒரு உருவகம் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாஜகவுக்கு என்று ஆம் ஆத்மிக்கு அச்சமா? இந்த 7 மாத ஆட்சி நம்ம அரசியல்ல வந்து அச்சம், தைரியம் அந்த மாதிரி பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நடக்கிறது வந்து ஒரு கொள்கை போராட்டம். அந்த கொள்கை போராட்டம் 2 லெஃப்ட் விங், இடதுசாரி வலதுசாரி கொள்கைகளுக்கு இடையில நடக்கிற ஒரு போராட்டம். இது ஆம் ஆத்மி இடதுசாரியா வலதுசாரியா? இடதுசாரி, அதுல சந்தேகமே இல்லை. நாங்க சென்டர் லெஃப்ட், அவங்க சென்டர் ரைட், அதுல சந்தேகமே இல்லை. நான் வந்து சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த போராட்டத்துல நாங்க என்ன சொல்றோம், எங்களோட சில கொள்கைகள் இருக்கு. என்ன? அரசியல் சக்தியை மக்களுக்கு கொண்டு செல்வது, பரவலாக்குவது, இது வந்து எங்களுடைய ரொம்ப முக்கியமான கொள்கை எங்களுக்கு. இதுக்கு அடுத்தாப்புல நாங்கள் என்ன சொல்றோம், ஜனலோக்பால் மசோதாவை கொண்டு வருவோம். ஊழல் எதிர்ப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. நாங்கள் என்ன சொல்றோம், இந்த நாட்டில் வந்து வளர்ச்சி அதிகமாக இல்லாததுக்கு முக்கியமான காரணம் லஞ்ச ஊழல் தான். இந்த லஞ்ச ஊழலை ஒழிக்காமல் தொழில் அதிபர்களுக்கு சலுகைகள் வாரி இறைப்பதால் வளர்ச்சி வரப்போவதில்லை. உண்மையான வளர்ச்சி வரணும்னா நீங்க வந்து பப்ளிக் ஸ்கூல், கவர்மெண்ட் அரசு ஸ்கூல் கட்டணும். எனக்கு நினைவு தெரிஞ்சு அரசாங்கங்கள் பள்ளிகளே கட்டுறது கிடையாது, அரசாங்கங்கள் மருத்துவமனைகளே கட்டுறது கிடையாது. அது உங்களுடைய கொள்கை ரீதியிலான உங்களுடைய பாலிசி நீங்க சொல்றீங்க. நான் கேட்கறது அப்படிங்கிறது, பாஜகவை எதிர்கொள்வது அப்படிங்கிறது இந்த சட்டப்பேரவை தேர்தலில் உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கிறது? பாஜகவை எதிர்கொள்ளக்கூடிய சூழல், அந்த வலிமை கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸை எதிர்கொண்ட பொழுது இருந்த அதே மாதிரியான வலிமை இப்பொழுது ஆம் ஆத்மிக்கு இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது, சூழல் இருக்கிறதா? நிச்சயமா இருக்கிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் ரிசைன் பண்ண அப்புறம் நாங்க வேலையை நிறுத்தி விடவில்லை. அங்கே எங்களுடைய வேலை வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருந்தது. ஜனசபைகள் வந்து நடத்தியிருக்காங்க. எம்பி லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்டு வந்து முழுசாக செலவு பண்ணி அதுக்கான வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் அசம்பிளி டிசால்வ் ஆகிற வரைக்கும் எங்களுடைய எம்எல்ஏக்கள் அந்தந்த தொகுதிகளில் வேலை பார்த்துட்டே தான் இருந்திருக்காங்க. அந்த வேலையோட ஒரு பிரதிபலிப்பு தான் இப்போ வந்து இந்த கெஜ்ரிவால் தன்னை பற்றிய ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறாரா? ஏன்னா மோடியை எதிர்த்து நான் போட்டியிடுவேன், ஷீலா தீட்சித்தை எடுத்து போட்டியிட்டார், அது வேறு. இங்கே மோடியை எதிர்த்து நான் போட்டியிடுவேன் என்று சொன்னார், தோல்வியைத்தான் தள்ளக்கூடிய ஒரு சூழல். வெற்றி தோல்வி என்பது மாறக்கூடியது. அதை நான் அந்த அடிப்படையில் மட்டும் விமர்சனத்திற்குள் போக விரும்பலை.
ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழல், அதுக்காக தான் நான் திருப்பி கேட்குறேன். அந்த சூழல் ஏன்னா பிரதமரே நேரடியாக வந்து அங்கே பிரச்சாரம் செய்கிறார் டெல்லியில். அவர்களுக்கான பலம் அப்படிங்கிறது இத்தனை பேர் பிரச்சார பலம், அவர்களுக்கான 7 மாத ஆட்சியில் சொல்கிறாங்க, வளர்ச்சி அப்படிங்கிறதை தொடர்ந்து முன்னிறுத்துகிறார்கள். இந்த தேர்தலும் கூட இப்பொழுது சட்டப்பேரவை தேர்தலும் மோடி அதைத்தான் முன்னிறுத்துகிறார், நாங்கள் வளர்ச்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு போக்கு இன்னும் மோடி அலை வீசுகிறது அப்படிங்கிறது அவருடைய வாதம். டெல்லியிலும் மோடி அலை வீசுமா? மோடி அலைன்னு ஒன்று இருக்குன்னு நான் நம்பவே இல்லை, முதலேருந்தே நம்பலை. நடந்தது வந்து பல வருட கால லஞ்ச ஊழலுக்கு எதிர்ப்பான ஒரு ஓட்டுன்னு தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ பதவிக்கு வந்தப்புறம் பிரதமர் மோடி வந்து லஞ்ச ஊழலை பற்றி பேசுகிறதே கிடையாது. வெளிநாட்டுக்கு போகிறாரு, எல்லாருக்கும் வந்து ஹாலிவுட் ஆக்டர் கூடலாம் ஒர்க் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் லஞ்ச ஊழலை பற்றி அவங்க பேசுகிறதே கிடையாது. பதவிக்கு வந்து 8 மாதம் ஆச்சு, இன்னமும் லோக்பாலுக்கு ஒரு சர்ச் கமிட்டி வைக்கலாம், அவங்க இன்னமும் ஒரு லோக்பாலுக்கு தலைவரை தேர்ந்தெடுக்கல. லஞ்ச ஊழலை பற்றி அவர் எப்போவுமே, ஏன்னா குரோனி கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லப்படுற தொழிலதிபர்களுக்கு, தனக்கு தெரிந்த தொழிலதிபர்களுக்கு அதிகத்தரமான சலுகைகளை வழங்குறது வந்து மோடியோட குஜராத் மாடல்ன்றதே அதுதான். டாடா நேனோலேருந்து எல்லா வகைகளையும் இந்த மாதிரி சலுகைகளை வழங்குறது. நிறைய வளர்ச்சின்றது எப்போ வரும்னா தொழிலதிபர்களுக்கு சலுகைகள் வழங்கும் போது. அதே மாதிரி லேபரர்ஸ், அதாவது தொழிலாளர் வர்க்கத்தை வந்து ஒரு பக்கத்திற்கான வளர்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு வீக்கம்னு தான் அதை சொல்லணும். ரைட். ஒருவேளை ஆம் ஆத்மி வெற்றி பெற்றால் அந்த நீங்களும் அவருடைய ஆதரவு அப்படிங்கிற முறையில் இந்த ஆதரவு அப்படிங்கிறது டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் எப்படி இருக்கும்? வெளியிலிருந்து ஆதரவா, வழக்கம் போல இடதுசாரிகள் செய்யக்கூடிய வெளியிலிருந்து ஆதரவாக இருக்குமா, அல்லது அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடியதா? இல்லை, நாங்கள் வெளியிலிருந்து தான் ஆதரவு தெரிவிப்போம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து டெல்லி தேர்தல் அவ்வளவு சாதாரணமாக நீங்கள் கணக்கு போடுறீங்க. ஒன்று, இந்தியாவின் தலைநகரம், 70 தொகுதி உள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டில், முதல்ல யூனியன் டெரிட்டரி, இப்போ ஸ்டேட். அது இந்த ஸ்டேட்டில் பிரதமரே அந்த இடத்துல போய் நின்று களத்தில் நின்று பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயம். அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜுரம் வந்துடுது, பயம் வந்துடுது, தோல்வி நிச்சயம் என்ற ஒரு அச்சம் இருக்கு. தலைநகரத்திலேயே தோத்து விட்டோம்னா இந்தியா முழுவதும் தன்னுடைய இமேஜ் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. அசோசியம் ஸ்டேட்மெண்ட் முந்தானால வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க நீங்க. அவங்க அந்நிய முதலீடு என்பது கடந்த 7 மாதங்களில் இந்தியாவில் இல்லை, குறைந்தூடு வருகிறது அப்படிங்கிறத யதார்த்தம் அப்படின்னு ரிவ்யூ பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்டே விட்டாங்க. இது இடதுசாரிகளுக்கு மகிழ்ச்சியா வருத்தமா? இல்ல, அந்த மாதிரி அந்நிய முதலீடு வருவதற்கான கொள்கை என்பது பாரதிய ஜனதா கட்சிகிட்ட இல்லங்கிறேன். இல்லன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது, மகிழ்ச்சி தான். நீங்க பொதுவாக்கக்கூடிய வாதம்ங்கிறது அந்நிய முதலீடு வரக்கூடாது, சுதேசியம் இல்ல. நீங்க அதை வந்து வித்தியாசமா கிரிட்டிசைஸ் பண்றீங்க. என்ன பிரச்சனைனா, அந்நிய முதலீடு இந்த தேசத்துக்கு தேவை, எந்த கண்டிஷன்ல தேவை? இன்னைக்கு உலகமயமாக்கல் என்பது தவிர்க்க முடியாதது. இந்த தேச நலனுக்கு உகந்த முறையிலான உலகமயமாக்கல் தேவை. நீங்க வந்து இந்திய முதலாளிகளுக்கு உகந்த முறையில் உலகமயமாக்கல் என்பது அவசியம் இல்லைங்கிறது எங்க வாதம். இந்திய முதலாளிகள் உலக முதலாளியா மாறுறான், அந்த அளவுக்கு தான் நடக்குது, அதுதான் உலகமயமாக்கல். காங்கிரஸ் பற்றி இப்படி குற்றச்சாட்டு இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியில அவங்களுக்கு வேண்டிய முதலாளியை உலக முதலாளியாக மாற்றுவதற்கு உகந்த முறையில் இந்தியாவுடைய பொருளாதார கட்டமைப்பை மாற்றுவதற்கு ஒரு முயற்சி நடக்குது. இது ஒரு பக்கம். அசோசியம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னதுன்னா, வளர்ச்சின்னு வந்த மோடி வளர்ச்சி என்பது இல்லை, மெல்ல மெல்ல அவங்களுடைய ரியல் ஃபேஸ் ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சாச்சு. இதனுடைய விளைவு என்பது, தாக்கம் என்பது டெல்லியில் இருக்கும். 7 MP தொகுதியிலையும் பிஜேபி ஜெயிச்சது 7 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப பிஜேபி என்பது வெற்றி பெறாது அப்படிங்கிற ஒரு பயமே வந்துட்டு தான் கிரான்பேடியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிரான்பேடி பரிசுத்தவான்களுடைய பிரதிநிதி அல்ல. அவங்க டெல்லியினுடைய போலீஸ் கமிஷனர் பதவி தனக்கு கொடுக்கலங்கிறதுனால ரிசைன் பண்ணிட்டு வெளியில போன மேடம். அவங்க ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த கண்ட்ரி. அவங்க அந்த மாதிரி உள்ளவங்க. ஏற்கனவே பதவி மோகம் அவங்களுக்கு ரொம்ப இருக்கு. பதவி மோகமா எடுத்துக்கணும். எனக்கான இடம் கிடைக்கவில்லை, என் தகுதிக்கான இடம் கிடைக்கவில்லை, அதுக்குன்னு சுப்ரீம் கோர்ட் போட்டோம், அதுக்குன்னு சிஸ்டம் இருக்கு, ஐபிஎஸ் ஆஃபீஸர் சிஸ்டம் இருக்கு. சிஸ்டத்தை எதிர்த்து ஃபைட் பண்ணட்டும். சென்ட்ரல் கேட் இருக்கு, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், அங்க ஃபைட் பண்ணட்டும். ரிசைன் பண்ணிட்டு வெளியில போக வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்புறம் ஊழல் எதிர்ப்பு இயக்கம் இந்த தேசத்துல பெரிய வீச்சு இருக்கு என்பதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இயக்கத்துல சேர்ந்தாங்க. அந்த அதையே தன்னுடைய முதலீடாக பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு டெல்லியில் தன்னுடைய ஃபேஸை பாதுகாக்கிறதுக்கு வேற ஆள் கிடைக்கல, அவங்க கட்சி ஆள் கிடைக்கல, பரிசுத்தவான்னு சொல்லக்கூடிய RSS ஆளும் கிடைக்கல. அவங்க கிரேன்பேடி எடுத்துக்கிட்டாங்க. இதுதாங்க நிலைமை. எனவே பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் வெற்றி பெறுவதற்கு சகல அதிகாரங்களையும் பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத. இந்த இந்திய அரசமைப்பு முறையில் தனி மனிதர்களை முன்னிறுத்தி பிரதமர் வேட்பாளர் அறிவித்து தேர்தலில் போட்டியிடுவதே தவறு என்ற வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. விகிதாச்சார அடிப்படையிலான வாக்குகளை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு போகாவிட்டாலும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற பிறகு அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் பிரதமராக வர வேண்டும் என்றால் ஒரு அதிபர் ஆட்சியைப் போல் ஒரு பிரதமரை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது ஒரு தவறு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய வாதம். இந்த சூழலில் மாநிலங்களில் கூட ஒரு முதலமைச்சரை முன்னிலைப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு தனி மனித ஆளுமையை மையப்படுத்தி அவர்களின் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய பிம்பத்தை அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு போக்கே அப்படிங்கிறது நீங்கள் நம்பக்கூடிய கொள்கைகளின் மீதும் உங்களுடைய இந்த 7 மாத ஆட்சியின் மீதும் மோடியின் மீதும் சற்றே உங்களுக்கு நம்பிக்கை குறைவை ஏற்படுத்தி இருப்பதாகத்தானே அர்த்தம் அப்படிங்கிறதா அவங்களுடைய வாதம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை.
மோடி மீது மக்கள்கிட்ட இருக்க நம்பிக்கை கொஞ்சமும் குறையில. இந்த 7 மாத ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்குன்னே வச்சுருக்க அரசியல் கட்சிகளை பற்றி கவலைப்படாமல் மக்களுடைய மேலே இருக்கிற நம்பிக்கையில் நரேந்திர மோடி அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு, ஆட்சியை நடத்திட்டு போகிறாரு. அதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, யாரை பார்த்தும் யாரும் பயப்படவும் இல்லை. ஏன்னா யார் அதை சொல்கிறாங்க, ஒரு இப்போ லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு சொல்கிறவர் அதுக்கான மொத்தத்துக்கு உருவமாக இருக்கும்போது அதை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்றதை நாங்கள் வந்து மக்களுடைய பார்வைக்கு தான் விடுறோம். 7ஆம் தேதிக்கு ரிசல்ட் தேர்தல் நடக்க போது 10ஆம் தேதி முடிவு வரும்போது எது உண்மைன்னு தெரிய வரும். நான் எல்லா கேள்வி அரசியல் கட்சிகளுக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, நீங்கள் ஆதரிப்பது அல்லது விமர்சிப்பது என்பது தனி மனிதர்களையா கொள்கைகளையா? இல்ல, நிச்சயமாக கொள்கைகளை, தனி மனிதரை கிடையாது. நான் தான் ஊழலுக்கு மாற்று, நான் தான் ஊழலை ஒழிக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊழலினுடைய உருவமா இருக்கும்போது நான் கேட்கறது, கொள்கைகளை தான் தனி மனிதர்களே இல்லை என்று சொன்னால் ஒரு தனி மனிதர் மாற்று கட்சியில் இருக்கின்ற பொழுது அவரை கடுமையாக விமர்சிப்பதும், அதே தனி மனிதர் உங்களுடைய கட்சியில், நான் உங்களை பாஜக மட்டும் சொல்ல, இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எல்லாம் சேர்த்துக் கொள்வதும், இதே தனி மனிதர் இதே கிரண்பேடி மிக கடுமையாக பாஜக விமர்சித்தவர் தான். இன்றைக்கு கொள்கையை பிடித்து உங்களிடம் சேர்ந்திருக்கிறாரா அல்லது தனி மனித தலைமையை மோடியின் மீதான அந்த ஆளுமையை விரும்பி இணைந்திருக்கிறாரா? புரியல. இங்கே தனி மனித ஆளுமைகள் அப்படிங்கிறது கொள்கைகளை தாண்டி முன்னிலைப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறதான் கேள்வி. இன்னும் கூட பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களிடமிருந்தே கூட தொடங்கலாம். காத்திருங்கள். தனி மனித ஆளுமையா கொள்கையா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.